முதல்வர் அவரை கூப்பிட்டு கண்டிச்சதா தகவல் வரணும். அவரை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனாலே நாங்கள் வாய்ப்பொத்தி மௌனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். நடமாடும் தெய்வமாக வாழ்ந்துவிட்டு மறைந்து போன எங்கள் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவனை நீங்கள் இழிவுபடுத்துவதற்கு கூட நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டீர்கள் என்று சொன்னால் அதன் பிறகு என்ன கூட்டணி? இந்த கேள்வி என்னுள்ளே எழுந்து கொண்டே இருக்கிறது. முதல்வருக்கும் சொல்லுகிறேன், இந்த காங்கிரஸ் இயக்கம் பதவிக்காக அதிகாரத்திற்காக ஆசைப்பட்ட இயக்கம் அல்ல என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க பதவிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ சுகத்திற்காகவோ அனுபவிப்பவர்கள் காங்கிரஸ் என்று சொன்னாலே அடுத்த பெயர் அதற்கு எளிமைதான். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் கூட உங்க கூட கூட்டணி வச்சு நாங்க வரணுன்ற அவசியமே கிடையாது. எங்களுக்கு அதெல்லாம் இல்லாமலே நாங்க இருந்து பழகிட்டவங்க, போராடியவர்கள், இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தவர்கள். ஆனா அதிகமான சீட்டு கேட்கதான் செய்வாங்க. காங்கிரஸும் கேட்கும், கேட்கதான் செய்வோம், கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா நாங்களும் வேற முடிவு எடுப்போம். அது எப்படி எடுக்காம இருக்க முடியுமா என்ன? காங்கிரஸ் ஒன்னும் இளிச்சவாயர்கள் இல்ல. காங்கிரஸ் ஆண்ட கட்சி மட்டும் இல்ல, இந்த பெரிய போராட்டத்தை நடத்தி சுடுடா என்று மார்பை காட்டிய வீரர்கள் நாங்கள். ஆகவே ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ரியல் ஒன் நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த அன்பான வணக்கங்கள். சார், இப்போ திருச்சி சிவா காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் குறித்து பேசிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவிலையும் திருச்சி சிவாக்கு எகெயின்ஸ்டா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கமெண்ட்ஸ்களை போட்டுட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியுமே இந்த விஷயத்துல கொந்தளித்து போயிருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா திமுக தலைமை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயம் குறித்து திருச்சி சிவா அவர்களை கூப்பிட்டு பேசியதோ எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப தவறு சார். முதல்வர் அவரை கூப்பிட்டு கண்டிச்சதா தகவல் வரணும். அவரை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனாலே நாங்கள் வாய்ப்பொத்தி மௌனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். அதற்கு பிறகு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவோம். அதுவும் நாங்கள் நடமாடும் தெய்வமாக வாழ்ந்துவிட்டு மறைந்து போன எங்கள் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவனை நீங்கள் இழிவுபடுத்துவதற்கு கூட நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டீர்கள் என்று சொன்னால் அதன் பிறகு என்ன கூட்டணி? இந்த கேள்வி என்னுள்ளே எழுந்து கொண்டே இருக்கிறது. நம் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காமராஜர் ஒரு தடவை சொன்னார், காங்கிரஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது பதவிக்காக அல்ல. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இந்த இந்தியாவினுடைய முதல் பணக்காரனாக இருந்தவன். 9 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார். பிரதமராக வேண்டும், பிரதமராக வருவோம் என்று அவர் சிறைக்கு போகவில்லை. நானும் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன், முதல்வராக ஆவேன் என்று போகவில்லை. இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு பேச்சுரிமை, வாக்குரிமை, எழுத்துரிமை வேண்டும் என்பதற்காக போராடினோம். கொடும் சிறையை அனுபவித்தோம். அதற்காகத்தான் நாங்கள் உடைத்தோமே தவிர முதல்வராக வருவோம், பிரதமராக வருவோம் என்றெல்லாம் வரவில்லை என்று சொன்னார். ஆகவே நான் முதல்வருக்கும் சொல்லுகிறேன், இந்த காங்கிரஸ் இயக்கம் பதவிக்காக அதிகாரத்திற்காக ஆசைப்பட்ட இயக்கம் அல்ல என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க பதவிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ சுகத்திற்காகவோ அனுபவிப்பவர்கள் காங்கிரஸ் என்று சொன்னாலே அடுத்த பெயர் அதற்கு எளிமைதான். எங்கள் கட்சியிலே மிகப்பெரிய கணக்காரன், ஆடம்பரம், பட்டோடம்பரம் இருப்பவன் எவனும் கிடையாது. ஒரு கவுன்சிலர் ஆனவன் 5 கார் வச்சுக்கிறவன் எங்க கட்சியில கிடையாது. ஆகவே நீங்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். முதல்வரை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் இது காங்கிரஸ்காரர்கள் இது தொடர்ந்து அந்த வலைதளங்களிலே சிவாபு அவர்களை பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். நாங்களும் அது மன்னிப்பு கேட்காவிட்டால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தேர்தல் நெருக்கக்கூடிய சமயத்துல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், எல்லா கட்சிகளுமே அதிகமான தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிற குரல்களை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது செக் வைக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் இந்த காமராஜர் விஷயத்த கையில தொட்டிருக்கிறாரா திருச்சி சிவா அவர்கள்? நாங்க ஆண்ட கட்சி, பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதையே மீண்டும் உதாரணமாக காட்டுற ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் கூட உங்க கூட கூட்டணி வச்சு நாங்க வரணுன்ற அவசியமே கிடையாது.
எங்களுக்கு அதெல்லாம் இல்லாமலே நாங்கள் இருந்து பழகிட்டவங்க, போராடியவர்கள், இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தவர்கள். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, கூட்டணியில் அதிகமான சீட்டு கேட்பாங்கன்றது அந்த கட்சிகளுடைய உரிமை, நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் மட்டும் இப்போ இன்னைக்கு 4.5 வருஷம் ஆயிடுச்சு, கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல. பீட்டர் அல்போன்ஸ் என்ற எங்களுடைய தலைவர் ஒருவருக்கு மட்டும்தான் நீங்கள் சிறுபான்மை ஆணைய தலைவர் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வேற ஒரே ஒரு ஆளை நீங்கள் பதவி கொடுத்துன்னு காட்டுங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சியில் யாருக்காவது பதவி கொடுத்து எல்லாமே உங்கள் கட்சிக்காரங்க நிரப்பிக்கிறீங்க. எங்க ஒரு கோயில் அறங்காவலராக நீங்கள் மாற்று கட்சியினரை போடுவதற்கு நீங்கள் தயாராக இல்லையே. என்ன கூட்டணி? பெரிய கூட்டணி. அதிக சீட்டு கேட்கணும்னா கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் 4 ஆண்டு ஆண்டுட்டீங்க. அப்போ எங்களுக்கு கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவம் நீங்கள் அளிக்கலைன்னா அதிகமான சீட்டு கேட்க தான் செய்வாங்க. காங்கிரஸும் கேட்க தான் செய்வோம், கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா நாங்களும் வேற முடிவு எடுப்போம். அது எப்படி எடுக்காமல் இருக்க முடியுமா என்ன? காங்கிரஸ் ஒன்றும் இளிச்சவாயர்கள் இல்லை. காங்கிரஸ் ஆண்ட கட்சி மட்டும் இல்லை, இந்த பெரிய போராட்டத்தை நடத்தி சுடுடா என்று மார்பை காட்டிய வீரர்கள் நாங்கள். ஆகவே இந்த மாதிரியான சிவா போன்ற இந்த சிறுநரிகளுக்கெல்லாம், இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். இப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த விஷயத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பார்வைக்கு கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறாரா, எப்படி பார்ப்பது? அதாவதுங்க, இதை அவர் முதல்வருக்கு கொண்டு போகணுன்ற அவசியமே இல்லை. நார்னாரா எல்லாரும் கிழிச்சு தொங்க விட்டாங்க சிவாவை. இதுக்கப்புறம் அவர் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இதை தானாகவே முதல்வர் அதை பற்றி பேசியிருக்கணும். திருச்சி சிவா பேசியது தவறு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். அவர்தான் எல்லாமே பண்ணியிருக்கார். இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பள்ளிக்கூடங்கள்லாம் தான் அதை பண்ணாங்க. அதை நான் பாராட்டுகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு திருச்சி சிவா மிக மோசமான வார்த்தைகளால் பெருந்தலைவர் காமராஜரை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்றால் காங்கிரஸ்காரன் எப்படி பொறுத்து கொண்டிருப்பான்? அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லி தான் முதல்வர் கண்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. வலைதளங்களில், பத்திரிகைகளில் அது பெரிய அளவில் வெடித்து சிதறி இருக்கிறது. இதை பார்த்த பிறகு முதல்வர் வாய் திறக்காமல் இருப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இல்ல, இப்ப அதான் கேள்வி எழுந்துட்டு இருக்கு. ஒரு திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மூத்த தலைவர்களில் மூத்த முகமாக இருக்கக்கூடியவர் திருச்சி சிவா. நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் திருச்சி சிவாவுக்கு எதிராக ஒட்டுமொத்த காங்கிரசுமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திருச்சி சிவா சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இல்ல மன்னிப்பு கேட்காமல் விவாத பொருளாக்காதீங்க அப்படி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த விஷயம் தேர்தலில் திமுகவுக்கு காங்கிரஸ் அனுதாபிகள் மீது ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் திமுக தலைமை இந்த நிமிடம் வரைக்கும் இந்த விஷயத்துல எந்த ஒரு கருத்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு ஒரு சரியான முறையில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்வது போல் பாதிப்பு இருக்கும். காரணம் பெருந்தலைவர் காமராஜரை படித்த இளைஞர்கள் அத்தனை பேரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 65% இளைஞர்கள் வாழுகின்ற இந்த தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர்கள் உலக நாடுகளை எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தியால் உள்ளங்கையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலக நாட்டிலே எப்படி ஆட்சி நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஊழல் இல்லாத பெருந்தலைவன் காமராஜர் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுபோன்ற நிலையிலே அதுபோன்ற தலைவனை இழிவுபடுத்துகின்ற நேரத்தில் அதை தடுக்க தவறக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். முதல்வர் அதை உடனடியாக கையில் எடுத்து இன்றோ நாளையோ அதற்கு முடிவு கட்ட வேண்டும். இல்லாவிட்டால் காங்கிரஸ்காரர்கள், ஏன் மற்ற கட்சிக்காரர்கள், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னார் போல மற்ற கட்சிக்காரர்களும் அதை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர் மீது உள்ள பற்று மட்டுமல்ல. அவர் ஒரு பாட்டு நேதாஜி எழுதியிருப்பார், எங்க பார்ட்டியில இருந்தவர். நாடு பார்த்தது உண்டா, இந்த நாடு பார்த்தது உண்டா, ஒரு பாட்டு. அந்த பாட்டை நீங்க கேளுங்க, அப்படியே கண்கள்ல தார தாரையா தண்ணி வரும். தன்னுடைய தாயாரை பார்க்கல, தன்னுடைய தங்கையை பார்க்கல, தன் வீட்டை பார்க்கல. வாடகை வீட்டில் இருந்தவருக்கு அந்த மாளிகை பாருங்கள், ஏழை பங்காளன் மாளிகை பாருங்கள்னு சொன்னாங்க. சுவிஸ் வங்கியில் அவருக்கு கணக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னது யாரு தெரியாதா? இதெல்லாம் சொன்னது யாரு? எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் மறந்துட்டு உங்களோட இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம். அதனால்தான் பெரும் வெற்றி, 40 சீட்டு வெற்றி பெற்றோன்னா எதனால? இணைந்து பணியாற்றிய காரணத்தினால். இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சிவா போன்றவர்கள் நினைக்கவில்லை, அந்த தம்பி ராஜீவ்காந்தி போன்றவர்கள் நினைக்கவில்லை. சுமை என்று கூட சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் மிக தவறு, கண்டிக்கணும்.
கண்டிக்காவிட்டால் அது வந்து மக்கள் மத்தியிலே வந்து பெருந்தலைவர் காமராஜரை தெய்வமாக கொண்டாடு. நீங்கள் எந்த குடிசை வீட்டில், விளிம்பு நிலை மக்கள் குடிசை வீட்டில் போய் பாருங்கள், பெருந்தலைவர் காமராஜர் படமும் பெரியார் படமும் இல்லாத வீடே பிற்படுத்தப்பட்ட மக்கள் வீட்டிலோ, ஏன் முற்படுத்தப்பட்ட வீட்டில் கூட காமராஜர் படத்தை நான் பார்த்துருக்கேன். காரணம் என்னன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னபோது மதுரைக்கு போகும்போது அவருக்கு டிபியில் இடம் கொடுக்காத போது சுந்தரம் ஐயங்கார் தன்னுடைய அலுவலகத்துக்கு மேலே ரூம் கட்டி லிஃப்ட் போட்டு தங்க வச்சார் காமராஜரை. அதனால முற்பட்ட சமுதாயம் கூட இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே பெருந்தலைவன் காமராஜரை தெய்வமாக பார்க்கிறார்கள். அவரால் தான் இங்கே கற்றறிந்து இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மருத்துவத்துறையிலே முதலிடமாக இந்த மாநிலம் இருப்பதற்கு ஒரே மனிதன் பெருந்தலைவன் காமராஜர் மட்டும்தான். இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதையே கிடையாது, அதனால வந்து கூட்டணியை விட்டு வெளியே வாங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ரத்தின கம்பளம் விரித்து கட்சிகளை வரவேற்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி? அதாவதுங்க, பழனிசாமி, மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் பழனிசாமி வந்து ஒரு சந்தர்ப்பவாதி. அவர் எந்த மாதிரி முதல்வர் பதவி வாங்கினாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வலைதளங்களில் அடிக்கடிக்கு ஓடிட்டு இருக்கு. டேபிளுக்கு கீழே போயிட்டு விழுந்து பதவி வாங்கினவர் தான் அவர். இது மாதிரியான கருத்தெல்லாம் சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அதனால் அவர் கூப்பிட்டோன்னே எல்லாரும் போயிட மாட்டாங்க. காரணம் வந்துங்க, பிஜேபி இன்றைக்கு அவரை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் ஓபிஎஸ் எடுத்தார்கள், தினகரனை எடுத்தார்கள், சசிகலா அம்மையாரை எடுத்தார்கள், ஏன் செங்கோட்டையனே எடுத்தார்கள், பழனிசாமி கூட இருக்க செங்கோட்டையனை கூட எடுத்தாங்க. அப்போ அவங்களோட இந்த நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா இனி எந்த காலத்திலும் என் வாழ்நாளில் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னதற்கு மாறாக திரு பழனிசாமி அவர்களோட கூட்டணி வச்சிருக்காரு. ஆகவே ஜெயலலிதா அம்மாருடைய விசுவாசிகள் எல்லாம் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் ஏதோ பேசிட்டு இருக்கார், பாவம், அதெல்லாம் நடக்காது. பல்வேறு முக்கியமான கருத்துக்கள், தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம் சார்.